நண்பர்களுக்கு வணக்கம். ஈராறு கால்கள் கொண்டெழும் புரவி. இந்த தலைப்பு பெரும்பாலான நண்பர்களால இந்த தலைப்புக்கான அர்த்தமே மிக குறைவான நபர்களுக்கு தான் தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஈராறு கால் கொண்டெழும் புரவி அப்படிங்கிறது சைவ சித்தாந்தத்துல இருக்கக்கூடிய மரபுக்குடைய முன் தொடர்ச்சியா இருக்கக்கூடிய திருமந்திரத்துல வரக்கூடிய ஒரு அணிச்சொல் அப்படின்னு கணக்கில் எடுத்துக்கலாம். அந்த அணிச்சொல்லோட நேரடி அர்த்தங்கிறது 12 கால் கொண்டு எழக்கூடிய புறவைங்கிறது மனிதனுடைய மூச்சு அப்படிங்கிறதுதான் அதோடைய ஆரம்ப அர்த்தம். அப்போ இந்த தலைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நூல்ல நாம நேரடியா இந்த புத்தகத்துடைய வாசிப்புல நிறைய நண்பர்கள் தளத்திலேயே கடிதம் எழுதியிருக்காங்க. அந்த கடிதங்கள் வழியா வந்த வாசிப்புகளை ஒரு 3 வகையில சுருக்கிக்கலாம். அந்த சுருக்கத்திலிருந்து நாம் அந்த சுருக்கத்தை குறைவா சொல்லிட்டு அதுல இருந்து நாம் மாறுபடக்கூடிய இடங்களும் நம்ம இந்த ஒட்டுமொத்த நூலையும் விரிச்சக்கூடிய இடங்களையும் வரிசையா சொல்லிட்டு போலான்னு இந்த உரையில நினைக்கிறேன். முதல்ல இந்த நூலை பொறுத்த வரைக்கும் நேரடியா அனைத்து நண்பர்களும் எழுதுனது இந்த நூல் ஆணவம் பற்றிய கூறிய அவதானிப்பை கொண்டதா தான் இருக்கு அப்படிங்கிறது அவங்களுடைய பெரும்பாலான கருத்தா இருக்கு. இங்கே இந்த கதாபாத்திரம் இதனுடைய மைய கதாபாத்திரமாக இருக்கக்கூடிய சாத்தன்குட்டி பிள்ளையுடைய ஆணவம் தான் ஒட்டுமொத்த கதையும் நிகழ்த்தக்கூடியதா இருக்கு. அவனுடைய ஆணவம் அவனுடைய குருவான அப்பாவு நாடாரையும் அவனுடைய சீடனான ஞானமுத்தனையும் விட அவனுடைய ஆணவம் அதிகமா இருக்கிற காரணத்தினாலதான், அவனுடைய ஆணவம் பெரிதா இருக்கிற காரணத்தினாலதான் அவனுடைய நிறைவை எய்தறதுக்கு தடுத்துட்டு இருக்கிறதுங்கிறது இந்த முதல் பார்வை. இரண்டாவது பார்வை அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய தனியே சென்று ஞானத்தை தேடக்கூடிய அத்தனை நபர்களில் இருக்கக்கூடிய பெருமுயற்சிகளுக்கு இணையாகவே சாதாரணமான ஒருத்தன் மிக எளிமையா அந்த இடத்த அடைஞ்சிடறான் அப்படிங்கக்கூடிய அடுத்த கருத்தை முன்னெடுக்கக்கூடிய ஞானமுத்தன் அடைஞ்ச ஞானம் அப்படிங்கிறது அடுத்து பெரும்பாலான நண்பர்கள் சொல்லக்கூடிய கருத்து. மூணாவது இதில் இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய பகடிகளை சொல்லாடல்களை இதுல பகடியா பயன்படுத்தி இருக்கிறத பத்தி பெரும்பாலான நண்பர்கள் எழுதியிருக்காங்க. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் முதல்ல சொல்லப்படக்கூடிய ஆணவம் மட்டும்தான் இத சாத்தன்குட்டி பிள்ளையுடைய பிரச்சனையா, அவனுடைய ஆணவம் தான் இந்த ஒட்டுமொத்த கதையும் நிகழ்த்துதா அப்படின்னு கனவை பார்க்கும்போது இந்த கதையை நாம கவனிச்சு பார்க்கும் போதே ஒண்ணு தெரியும். முதலுடைய ஆரம்பத்திலிருந்தே சாத்தன்குட்டி பிள்ளை தன்னுடைய குருவா சச்சிதானந்தம் பிள்ளை எடுத்துக்கிறாரு. அதுக்கு பின்னாடி அவருக்கு திருமணம் ஆகுது. குருவான சச்சிதானந்தம் பிள்ளைகிட்ட இருந்து அவர் சித்த மரபில் இருக்கக்கூடிய சித்த மருத்துவத்தையும் சைவ சித்தாந்தத்தையும் கத்துக்கிறாரு. திருமந்திரத்தையும் அங்கதான் கத்துக்க ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பின்னாடி திருமணம் ஆகுது. அவரு மனைவி மரணம் அடைகிறாரு. அதுக்கு பின்னாடி கொஞ்ச காலம் அந்த சோகத்துல இருக்கும்போது நீர் பார்க்கக்கூடிய சூழல்ல தண்ணி பார்க்கும்போது அப்பாவு நாடாரோட ஒரு சின்ன மோதல் நடக்குது. அந்த மோதல் போது தன்னுடைய போதாமை அவருக்கு வெளிப்படுறதுனால அப்பாவு நாடார தண்ணீர் நிலத்துல நீர் இருக்கிறத பாக்குறதுக்காக அப்பாவு நாடாட்ட சீடனா மாறுறாரு. சீடனா மாறி அதை கத்துக்கிட்டதுக்கு பின்னாடி மாங்கை சாமியாரை தேடலோட அலையும் போது மாங்கை சாமியாரை கண்டுபிடிச்சு அதுல இருந்து அவர் வழியா இன்னொரு பாதையத்தை மாங்காய் சாமியார் திறந்து விடுறாரு. இவருக்கு ஒரு மாம்பழத்தை மாங்காயை கொடுத்து அது வழியா இன்னொரு பார்வையை திறந்து விடுறாரு. அந்த பார்வைக்கு பின்னாடி அந்த எந்த இடம் அது உருவாகி கொடுத்ததோ அந்த இடத்துல தேடி போகும்போது ஞானமுத்தன் அந்த இடத்துக்கு சேரும்போது ஞானமுத்தனுக்கு தன்னை நீர் பார்க்கறதுக்கான வழியை கத்துக் கொடுக்குறாரு. அப்போ அங்கேயே இருந்து அவருடைய நிறைவை தேடும் போது அங்க எய்தப்படாம அங்கிருந்து திரும்பி ஊருக்கு வருகிறார். ஊருக்கு ஞானமுத்தனை பார்க்கிறாரு. ஞானமுத்தனை பார்த்துட்டு அவருடைய கொஞ்ச நாள் இருந்துட்டு அவருடைய மருமக கையால
இறுதி நீரை வாங்கி அவருடைய முடிவை தேடுறார். இதுதான் வந்து இதோடைய ஒட்டுமொத்தமா கதைன்னு சொல்லக்கூடிய பொது பார்வை. இந்திய மரபை பொறுத்த வரைக்கும் யாருடைய முடிவு யார்கிட்ட வந்து சேரும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான். அந்த மிஸ்ட்ரி இந்த கதையில நடந்திருக்கு அப்படின்னு வந்து நான் வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். நம்ம ஒட்டுமொத்தமாவே கணக்கில் எடுத்துக்கலாம். அப்ப இந்த கதையில என்ன அப்படின்னு பார்த்தா, ஒரு விஷயம் வந்து இவருடைய ஆணவம் தான் வந்து இந்த ஒட்டுமொத்தத்தையும் நிகழ்த்துது. அப்படிங்கும் போது ஆணவம் மட்டும்தானா அப்படிங்கிறத வந்து நாம கணக்கில் எடுக்க வேண்டியிருக்கு. அப்போ வந்து நானு கிருஷ்ணன் ரெண்டு பேரும் ஜே கூட தேன்கனி கோட்டை வந்து ஒரு போயிருந்த போது ஒரு சின்ன சுற்றுலா போகும்போது கிருஷ்ணனை வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தார். வேதாந்தத்தில் இருக்கக்கூடிய சாதாரண ஆட்களும் மற்றவங்களும் ஒண்ணுதானா? வேதாந்தத்துல ஏதாவது பிரிவுகள் இருக்கா? வேதாந்தத்தை பத்தின அந்த கேள்வியை கேட்கும்போது ஜே வந்து நித்யா சொன்னதா வந்து ஒரு 3 பிரிவு வந்து வேதாந்தத்தை பின்பற்றக்கூடிய ஆளுகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒண்ணு வேதாந்த சாரம், 2வது வேதாந்த ஞானம், 3வது வந்து வேதாந்த ஷஷாத்காரம். வேதாந்த சாரம் அப்படிங்கிறது வந்து வேதாந்தத்தை பற்றின அடிப்படை அறிவு அறிதல் மட்டும் கொண்டது வந்து வேதாந்த சாரம். வேதாந்த ஞானம்ங்கிறது வேதாந்தம் பற்றிய முழுமையான பார்வை, வேதாந்தத்தை பேசக்கூடிய இடத்தையும் வந்து புரிந்து கொண்டு வேதாந்தத்தை பின்பற்றக்கூடிய முமுட்சுவா இருக்கக்கூடிய வந்து வேதாந்த சாரம் கொண்டவன், ஞானம் கொண்டவன். வேதாந்தமா மாறி நிற்கக்கூடிய தன் அதன் பொருட்டு வேதாந்தத்தை உணரும் பொருட்டு வேதாந்தத்தை முழுமையாக வேதாந்தமாகவே தானாகி நிற்றல் அப்படிங்கிறது வந்து வேதாந்த சஷாத்காரம். அப்போ இந்த 3 நிலை அப்படிங்கிறது வந்து வேதாந்தத்துல இருக்கிறத அந்த உரையில வந்து அந்த பேச்சுல வந்து எனக்கு தெரிஞ்சது. அந்த 3 நிலைகள்னால வந்து இதுல எடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய 3 நபர்களையும் வந்து அந்த இடத்துக்குள்ளதான் இருக்காங்க அப்படிங்கிறத கணக்குல எடுத்துக்கலாம். ஆணவம் மட்டும் இங்க வந்து இவனுக்குள்ள நடக்கல அப்படிங்கிறத வந்து அந்த 3 நிலைகளும் 2வதா நான் சொன்னேன், எளிமையான ஆட்கள் வந்து போய் சேரக்கூடிய இடம்ங்கிறதுக்கும் உடனடியா நிறைவு எய்துறதுக்கும் இந்த மிக கடினமான கற்றவன் வந்து உடனடியா வந்து அந்த நிலையை எய்தாம நீண்ட காலம் எடுக்கிறதுக்குமான உதாரணமா இந்த 3 நிலையை வந்து நான் எடுத்துட்டேன். அந்த பார்வையை கொண்டு பார்க்கும்போது வேதாந்த சாரம் வந்து இங்க வந்து யாருக்கு எய்தப்படுது, யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தா ஞானமுத்தனுக்கு வந்து வேதாந்த சாரம் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து நாம கணக்கில் எடுத்துக்கலாம். ஏன்னா ஞானமுத்தனுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து சாத்தன்குட்டி பிள்ளையனால திடீரென ஒரு கணத்துல வந்து அவனுக்கு வந்து ஒட்டுமொத்த நீர் மட்டத்தையும் பார்க்கக்கூடிய தரிசனம் கிடைக்குது. அது கொடுக்கப்படுறது வந்து சாத்தன்குட்டி பிள்ளையன். அந்த இடத்துல இருந்து அவன் வந்து அதோடவே திருப்தி அடைஞ்சு ஒரு நீர் பார்க்கக்கூடிய ஒருத்தனா தான் மாறி இருக்கானே ஒளிய முழுக்க வந்து அதுக்காக வந்து தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கக்கூடிய ஒருத்தனா வந்து ஞானமுத்தன் மாறுறது கிடையாது. அதுக்கு மாறா இதாகவே அவனை வேதாந்த சாரம் கூடிய இடத்துக்குள்ள வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தபடியா வந்து வேதாந்த ஞானம் கூடிய இடத்துல இந்த ஒட்டுமொத்த நிகழ்வும் எப்படி உணரப்படுது அல்லது எப்படி வந்து நீருங்கிறது வந்து நிலத்துல வந்து செயல்படுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தரா வந்து அப்பாவு நாடார் இருப்பாரு. அப்பாவு நாடார் இவனுடைய அதாவது சாத்தன்குட்டி பிள்ளையுடைய பார்வையில் இருக்கக்கூடிய ஒரு உடனடியா அதாவது முதல்ல வந்து அவரோட எதிர்கருத்தோட தான் வந்து போக ஆரம்பிச்சுதான் வந்து சாத்தன்குட்டி பிள்ளை அவரோட மோதி தான் வந்து நீரை பார்க்கக்கூடிய அந்த சூழலை வந்து கத்துக்கிறான், எதிர்க்கிறான், பின்னாடி கத்துக்க ஆரம்பிச்ச உடனே அவனால வந்து இதை தாக்கு பிடிக்க முடியல. அப்போ வந்து எல்லாத்தையும் பார்க்கும்போது அவனால தூங்காம இருக்கும்போது ஒட்டுமொத்தமா அவனுக்கான ஒரு இந்த ஞானத்துடைய இடம் வந்து எந்த இடத்துல வந்து அவனுக்கு வந்து அதோட ஆரம்ப காலகட்டத்துல ஒவ்வொருத்தரும் வந்து தாண்ட வேண்டிய இடத்த வந்து தாண்டறதுக்கு வந்து உறுதுணையா வந்து
அப்பாவு நாடார் வந்து இருக்காரு. அப்போ அந்த இடத்துல வந்து அவருடைய ஞானத்துடைய ஆளா வந்து வேதாந்த ஞானம் கூடிய இடத்துடைய ஆளா வந்து நாம கருத்துல வச்சுக்கலாம். மூணாவதா இருக்கக்கூடிய வேதாந்தமா மாறி நிற்கக்கூடியவங்க தான் வந்து சாத்தன்குட்டி பிள்ளையுடைய இடம் அப்படிங்கிறதான் வந்து நான் சொல்ல வந்தது. ஏன்னா வேதாந்தமா மாறி நிற்கிறதுக்கான அதாவது ஒண்ணும் பொருட்டு முழு வாழ்நாளையும் கொடுக்கக்கூடிய ஒருத்தனாதான் வந்து சாத்தான்குட்டி பிள்ளை இருக்கான். ஆரம்பத்துல இருந்தே அவன் வந்து ஆஹ் 2 முறையில வந்து இங்க வந்து அவனுடைய ஞானத்தை தேடக்கூடியவனா இருக்கான். முதல்ல நீர் அப்படிங்கக்கூடிய இடத்துக்குள்ள ஆஹ் நீரை வந்து நீர் பார்க்கிற அந்த சூழலை மட்டும் ஆரம்பிக்கிறான். அவனுக்கு கத்துக் கொடுக்கக்கூடிய அப்பா உன்னாடார் தண்ணி பார்க்கறதுக்கு மட்டும்தான் கத்துக் கொடுக்குறாரு. அது ஆரம்பத்துல அவனுக்கு தண்ணி பார்க்கறதுக்கு வந்து போதுமானதா இருக்கு. ஆனா தண்ணியை பார்த்தத உடனே அதோட நிக்கல. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன தடங்கள் நடக்குது. அதுலதான் வந்து அப்பாவு நாடார் வந்து அவனுக்கு இதுக்கு மேல போறதுக்கான வழிமுறையை ஏற்படுத்தி கொடுக்குறாரு. அந்த தடங்களுக்கு பின்னாடி அவன் முதல்ல தண்ணிக்கிலிருந்து நீரினங்களோட ஓடக்கூடிய உலோகங்கள் வரைக்கும் பின்னாடி போய் பார்க்கறான். அதாவது கொஞ்சம் கொஞ்சமா அவன் போகக்கூடிய இடங்கிறத வந்து வெறும் தண்ணியின் கூடிய இடம் இல்லை. நீர் அப்படிங்கக்கூடிய பருப்பொருள் இருந்து நீர்மைங்கக்கூடிய கருத்துருவுக்கு போற மாதிரியான ஒரு பெரிய மாற்றம் அவனுக்குள்ள நிகழுது. ஒட்டுமொத்த நீரையும் வந்து அவனால வந்து ஒரு பெரிய நிலப்பரப்புக்கு ஒரு குறிப்பிட்ட சில துளி இடத்துல இருக்கக்கூடிய நீரில் இருந்து ஒட்டுமொத்த பரப்பிலே இருக்கக்கூடிய நீரையும் வந்து அவனால வந்து உணரக்கூடிய சூழ்நிலை வந்து அவனுக்கு வந்து சேரும். அந்த இடத்துக்கு அவன் வந்து சேரும் போது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை வந்து மாங்காய் சாமியார் வந்து அவனுக்கு கொடுக்குறாரு. இவன் தேடிட்டு இருக்கிறது பூரா வந்து நீர் அப்படிங்கக்கூடிய இடத்துல இருந்து ஒட்டுமொத்தமா நீர்மையும் கருத்துருவுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறவனுக்கு மாங்காய் சாமியாரை வந்து அந்த இடத்துல அவன் சந்திக்கும் போது ஒரு சின்ன பிரேக் த்ரூ நடக்குது. என்ன அப்படின்னா, அப்போ வந்து மாங்காய் சாமியாரை வந்து மலை மேல ஏறி போயிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய நீர்வழியில இடத்துல வந்து மலை மேல அந்த ஒரு குறிப்பிட்ட இடத்துல சந்திக்கிறான். அந்த குறிப்பிட்ட இடத்துல சந்திக்கும் போது மாங்காய் சாமியார் வந்து உப்பு இருக்கா அப்படின்னு ஒரு வார்த்தையை கேட்கிறார். உப்பு இருக்கான்னு கேட்ட உடனே, உப்பு இல்ல சாமி, உப்பை யாராவது கொண்டு திரிவானா, நீங்க தண்ணி வேணாலும் தண்ணி காட்ட முடியும், நான் வேணா தண்ணி இருக்கிட்ட வேணா காட்ட முடியும் அப்படின்னு சொல்றேன். அப்போ வந்து இல்ல எனக்கு உப்புதான் வேணும் அப்படின்னு சொல்றாரு. கொஞ்சம் தூரம் போன உடனே இவனோட வேர்வையை பார்த்த உடனே உப்புன்னு விட்டு அவர் சொல்ல வந்தது இந்த உடல் அப்படிங்கக்கூடியதை புரிஞ்சுட்டு மறுபடியும் வந்து அவரை வந்து அலையடிச்சு தேடும் போது அப்போ ஒரு காட்சி கொடுக்காம இருக்காரு. குறைஞ்ச நேரத்துக்கு பின்னாடி அந்த இடம் என்னன்னு போட்டு அவனுக்கு வந்து புரிய ஆரம்பிக்குது. அந்த இடம் வந்து அவனுடைய சுழிமுனை. கிட்டத்தட்ட அங்க ஒட்டுமொத்த தன்னோட அப்போ வந்து அந்த இடத்துல வந்து மறுபடியும் அவர் வர்றாரு. வந்துட்டு தண்ணி இருக்கா, உப்பு இருக்கு சாமி அப்படிங்கும் போது தண்ணி இருக்கா அப்படின்னு கேட்கறாரு. அவனோட தண்ணி அங்க இருக்கான்னு பார்க்கும்போது அவனோட ஒட்டுமொத்த வித்தையும் செயல்படாத இடமா அதோடைய சுழிமுனையா அது இருக்கப்படக்கூடிய இடத்த வந்து அவனால உணர முடியுது. அத சுழிமுனைய உணரும் போது அது வரைக்கும் அவன் செஞ்சுட்டு இருந்த இந்த நீர் பார்க்கறதுங்கக்கூடிய அந்த ஐடியாவில இருந்து மூச்சு பயிற்சி அப்படிங்கக்கூடிய அடுத்த ஐடியாவுக்கு வந்து அவர் வந்து இவனை வந்து மூச்சும் தியானம் கூடிய அடுத்த வழிமுறைக்கு வந்து மாங்காய் சாமியார் வந்து இவனை வந்து மாத்தி வர்றார். இந்திய மரபை பொறுத்த வரைக்கும் 2 விதமான பார்வை இருக்கு முழுமையை தேர்ந்து. ஒண்ணு விரிந்து எல்லாத்தையும் ஒன்றென உணர்ந்து கிட்டத்தட்ட வேதாந்தத்துடைய ஒரு பாதை. முதல் பாதை அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து இவன் உணரக்கூடியது, அதாவது சாத்தன்குட்டி பிள்ளை உணரக்கூடியது, ஒவ்வொரு நீர்ன்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருந்து நீருக்கூடிய கருத்துருவுக்கு போய் ஒட்டுமொத்த உலகத்திலையும் அவன் பார்வையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இடத்துலையும் நீரென ஓடக்கூடிய அந்த கருத்துருவுக்கு போய் அதோடைய உச்சத்துக்கு வந்து சேரும்போது ஒன்று என அதை உணர்ந்ததுக்கு பின்னாடி அவனுக்கு அதுல திருப்தி கிடையாது. அப்ப வந்து மாங்காய் சாமியார் வந்து இங்கு 2வது வழிமுறையா இருக்கக்கூடிய இது நேதி நேதி நேதின்னு சொல்லக்கூடிய எல்லாத்தையும் அழிச்சுட்டு மிஞ்சுவது எஞ்சுவது என்னவோ, அதாவது முதல்ல சொல்லக்கூடியது அனைத்தையும் ஒன்றனாக்குவது நீரோட வழின்னா, 2வது நெருப்புடைய வழின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் வந்து நீக்கிட்டு போகக்கூடிய வழிமுறையை வந்து இவனுக்கு வந்து மாற்றக்கூடிய
வாய்ப்பை வந்து அந்த இடத்த வந்து எல்லாம் வந்து அவனுக்கு உருவாக ஆரம்பிக்குது. இந்த இடத்துல அவன் உருவாகி ஆரம்பிச்சதுக்கு பின்னாடி அங்கிருந்து போதுமான காலம் முயற்சி செஞ்சதுக்கு பின்னாடியும் போதாமை இருக்கிற காரணத்தினால இந்த 2 அறிதலுக்கு பின்னாடியும் நிறைவின்மை இல்லாம மறுபடியும் ஊருக்குள்ள கீழே வர ஆரம்பிக்கிறான். இது வந்து அவன் அறிந்திருக்கான் அப்படிங்கிறதுக்கான அவன் அறிந்ததுங்கிறது 2 வகையிலையும் ஞானத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய ஆள் அப்படிங்கிறதுக்கு வந்து நான் உணரக்கூடியது ஒண்ணு அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆகவே வேதாந்த சசாத்காரம்னு சொல்லக்கூடிய வேதாந்தமா மாறி நிற்கக்கூடிய அந்த தன்மையைக்காக தன்னுடைய முழு வாழ்நாளையும் வந்து செலவிட்ட ஒருத்தன் அப்படிங்கிற காரணத்தினால இவனை பொறுத்த வரைக்கும், அதாவது சாத்தன்குட்டி பிள்ளை இந்த 3 பேர்ல வந்து வேதாந்த சசாத்காரமா மாறி நிற்கக்கூடிய ஒருத்தன் அப்படிங்கிற காரணத்தினால வந்து அவன் எப்பவுமே ஒரு படி மேல்தான் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய முதல் பார்வை. 2வது பார்வை என்ன அப்படின்னா, எல்லாருமே பார்க்கக்கூடிய இந்த ஆணவம் மட்டும்தான் அவனுக்குள்ள நிகழ்ந்திருக்கா அப்படிங்கிறது வந்து 2வது பார்வை. ஆணவம் மட்டும்தான் நிகழ்ந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, மேற்பார்வைக்கு பார்க்கும்போது ஆணவம் தான் வந்து சாத்தன்குட்டி பிள்ளையுடைய ஆணவம் தான் அவன் பள்ளிக்கூடத்துல வந்து நீர் பார்க்கும்போது, அப்பாவு நாடார் நீர் பார்க்கும்போது எதிர்கொண்டு தன்னை வந்து ஒரு ஆள் நிலைநிறுத்துறதுக்கு வந்து முயற்சி செஞ்சு அதுல தோல்வியுற்று அதுக்கு பின்னாடி சீடனா மாறும். ஆகவே மேல் பார்வைக்கு ஆணவம் மட்டும்தான் வந்து முன் நிற்கிற மாதிரி தெரியுது. ஆனா சைவத்தை பொறுத்த வரைக்கும் மலங்கள் 3: ஆணவம், கண்மம், மாயை. கண்மமும் மாயையும் செயல்படாம இருக்கிற காரணத்தினால பொது பார்வைக்கு பார்க்கும்போது ஆணவம் மட்டும்தான் பெருசா அவனுக்கு அந்த வாழ்க்கையில வந்து அவனோட வாழ்க்கையில தெரியற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே அவனோட வாழ்க்கையில் நடந்ததை கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, அவனுக்கு அந்த சூழல் நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணங்கிறது வந்து அவனுடைய மனைவி இறந்த துக்கத்துல அவன் இருக்கான். அப்போ கர்மத்தின் பொருட்டு இருக்கும்போது அவனுக்கு வந்து கர்மத்தினால அவனுடைய மனைவி இறந்திருக்கான். அப்போ வந்து அந்த துயரத்துல இருக்கான். அப்போ வந்து கூடவே அவர்கிட்ட பேசும்போது ஒண்ணு தெரியும், நான் சாஸ்திரம் படிச்சு வந்தக்கூடிய இடத்துல சொல்லும் போது அவன் ஒரு அறிதல் இன்னொரு அறிதலுக்கு இணையாத்தான் இருக்க முடியக்கூடிய வார்த்தையை வந்து அவன் வந்து காயின் பண்ண ஆரம்பிக்கிறான். சாஸ்திரத்துல ஏற்கனவே சொல்லியிருக்கும் போது அவன் சொல்லக்கூடிய சாஸ்திரங்கிறது கிட்டத்தட்ட வந்து வாஸ்து சாஸ்திரம். எல்லா இடத்துலையும் தண்ணி இருக்கும், இதுதான் சரியான வாஸ்துவும் கூடிய இடம். ஆகவே வாஸ்துக்கு சரியா இருக்குன்னா நீர் இந்த இடத்துல இருந்துதான் ஆகணும் அப்படிங்கிறது இவன் சொல்லக்கூடியது. எல்லா அறிதலும் ஒரே மாதிரியான பொது புரிதலோட தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து ஒரு தவறான ஒண்ணு. அது ஒரு மாயையும் கூடிய இடத்துக்குள்ள வரும். இப்போ மும்மலங்கள்ல 3 மலங்களும் அங்க ஒர்க் ஆயிருக்கு. சைவ சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும் சாத்தன்குட்டி பிள்ளைங்கிறவன் வந்து சகலர், அதாவது 3 மலங்களையும் உடையது. ஆணவங்கக்கூடியது வந்து அவனுடைய ஒரு மலம் அப்படின்னா, மனைவி இறப்பக்கூடிய இந்த துயர் அப்படிங்கக்கூடியது கண்மமா அவனுக்கு நிக்குது. கூடவே எல்லாம் ஒரு அறியதலா தான் இருக்கும். நான் உன்னை படிச்சிருக்கிறேன்னா இந்த வச்சிருக்கக்கூடிய இந்த அளவுகோல் எல்லாத்துக்கும் சரியா தான் இருக்க முடியும் அப்படிங்கக்கூடிய மாயை வந்து 2வது அளவுகோல், 2வது தவறு. அப்போ 3 தவறுகளும் நடந்திருக்கு. எப்பவுமே நமக்கு இயல்புல நேரடியா காட்சிப்படுறதுங்கிறது ஆணவம் மட்டும்தான். கண்மமும் மாயையும் வந்து அதாவது முக்கால உணர்ந்தவனை ஒருத்தனை தவிர மற்றவங்களால உணர முடியாதுங்கிற காரணத்தினால நம்ம கண்ணு முன்னால வந்து ஆணவம் மட்டும்தான் தெரியுங்கிற காரணத்தினால அவனோட பிரச்சனைங்கிறத ஆணவம் மட்டும்தான் வந்து எல்லாரும் முடிவு பண்ணியிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதுல இருக்கக்கூடிய சாத்தன்குட்டி பிள்ளையோட பிரச்சனைங்கிறது மும்மலங்களும் தான் அப்படிங்கிறதா என்னோடது. 3 மலங்களாலதான் வந்து இந்த குற்றம் வந்து நடந்திருக்கு அப்படின்னு என்னுடைய அடுத்தது. அப்புறம் அதுக்கு அடுத்தபடியா இந்த மும்மல நீக்கத்துல வந்து சாத்தன்குட்டி பிள்ளை மற்றவர்கள் இருந்து முன்னாடி இருக்கக்கூடிய 2 பேர்த்துல இருந்து எந்த விதத்துல மேம்பட்டவன் அப்படிங்கிறதுக்கு வந்து சைவ சித்தாந்தம் வந்து அறிதல் கருவிகள் ஒரு 7 கருவிகளை சொல்லுது. அந்த 7 கருவிகள் வந்து காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன், மாயை. இந்த 7 கருவிகள்ல 7 கருவிகள் வழியாத்தான் ஒரு உயிர் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் வந்து உணர்வு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்திய தத்துவ மரபுல மற்ற எல்லா தத்துவ தரப்புகளை பொறுத்த வரைக்கும்
ஒரு உயிர் எது ஞானம் என்று உணருதோ அதை உணர்ந்ததுன்னா அதோடைய நிறைவு எய்தப்பட்டுருச்சு அப்படின்னு தான் கணக்கில் எடுத்துக்கணும். வேதாந்தம் உட்பட எல்லா தரப்புகளும் ஒருத்தன் ஞானம் அடைஞ்சிட்டான்னா அவனை வந்து ஞானி அப்படிங்கக்கூடிய இடத்துக்குள்ளதான் வைக்குது. சைவ சித்தாந்தம் மாறா இந்த 7 அறிதல் கருவிகளையும் உணரக்கூடிய ஒருத்தன் தான் வந்து ஞானிங்கக்கூடிய இடத்துக்குள்ள வருது. அந்த 7 அறிதல் கருவிகளையும் வந்து நாம வந்து குறைஞ்சபட்ச கணக்கில் எடுத்துட்டோம்னா மாயைங்கிறது இறைவனுடைய களம். அப்புறம் வந்து அறிதலுடைய களத்தை அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து அறிதலோட களமான உடலை வந்து இயக்கக்கூடிய பொருளான புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும். அதுக்கடுத்து இறையை பற்றக்கூடிய வழிமுறையா இருக்கக்கூடிய ஆசைங்கக்கூடிய அராகத்தை புரிஞ்சுக்கணும். அப்புறம் இதை வந்து அதை அடையக்கூடிய வழிமுறையான வித்தியை புரிஞ்சுட்டு அதுக்கு அடுத்தபடியா அந்த வித்தியிலிருந்து செயல்படக்கூடிய வழிமுறைன்னு சொல்லக்கூடிய கலையை புரிஞ்சு நியதியின் கூடியோட பெரிய வளைய புரிஞ்சதுக்கு பின்னாடி காலங்கக்கூடிய பெரு விதியை புரிஞ்சுக்கிட்டாத உயிருக்கு மட்டும்தான் வந்து அவன் வந்து ஒரு சித்தனாகறதுக்கான தகுதி இருக்கு அப்படின்னு வந்து இதை வந்து சொல்றதா வந்து நாம வந்து புரிஞ்சுக்கலாம். ஏன்னா இவ்வளவு வழியா அடையக்கூடிய ஒண்ணுதான் வந்து அவங்க ஒருத்தர் சித்தனாகக்கூடிய இடத்துக்குள்ள போகக்கூடிய ஒருத்தர். வெறும் ஞானத்தை எய்துவது மட்டுமே வந்து போதுமானதல்ல அப்படின்னு இது சொல்லக்கூடியது. ஏன்னா ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உணர்றதுக்கான இந்த 7 கருவிகளையும் உணர்ந்தா தவிர ஒருத்தனுக்கு வந்து இங்க வந்து அந்த இடத்த வந்து அடையறதுக்கான வழி இல்லை அப்படிங்கிறது சித்தாந்தம் சொல்லக்கூடிய இடம். இப்போ இதுல வந்து 3 இந்த 7 கருவிகள்ல இந்த 7 கருவிகள்ல கடைசி 3 கருவிகள் அப்படிங்கக்கூடியதுல வந்து மிக முக்கியமானதான் வந்து இந்த ஒட்டுமொத்த நியதியை வந்து ஒட்டுமொத்தத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருக்கு. பின்னாடி வந்து இவன் கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கக்கூடியது வந்து என்னவா இருக்கு அப்படிங்கிறத வந்து நாம வந்து கணக்கில் எடுத்தோம் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய முதல் இருக்கக்கூடிய அப்பாவு நாடார், சாத்தன்குட்டி பிள்ளை, அப்பாவு நாடார், 2வது இருக்கக்கூடிய அடுத்தது வந்து ஞானமுத்தன். இவங்க 2 பேர்த்துல இருந்து இவங்க இயல்பு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கும் போது ஒரு சித்தனா மாறக்கூடிய மாங்காய் சாமியார் வந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த மாங்காய் கொடுத்து அந்த மாங்காயை வந்து அவன் வந்து புதைச்சு அங்கிருந்து தன்னை மேல இருந்து மரமாகி அது கடைசியா கனியாகக்கூடியது. அந்த இடத்தை அடையும் போது அவன் சித்தன் கூடிய இடத்துக்குள்ள வர்றான். மத்தவங்க 2 பேரும் அடையாத உன்னை இவன் அடையறதுக்கு கடைசி 3 கருவிகள் தான் வந்து உதவியா இருக்குங்கிறது வந்து என்னோட பார்வையா நான் சொல்லக்கூடியது. அதாவது பின்னாடி வந்து வரக்கூடிய இந்த கதையில கடைசியா வந்து ஒண்ணு நிகழும். ஜென்சியை சந்திக்கும் போது இவனுக்கு வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையுமா ஒண்ணு ஓடும். அதாவது கதையிலேயே வந்து ஒட்டுமொத்த வாழ்க்கையா ஞானமுத்தனுடைய மருமக தண்ணி கொடுக்கும் போது நேரடியா வந்து அவன் உணரக்கூடியதுங்கிறது வந்து அது வரைக்கும் அவன் மனைவி இறந்ததுக்கு பின்னாடி வந்து என்ன நடக்குதுங்கிறத வந்து ஒரு வாழ்க்கையா பார்ப்பான். கிட்டத்தட்ட பல கோடி வாழ்க்கையில ஒரு வாழ்க்கையா இங்க ஒட்டுமொத்தத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். அவன் மனைவி இறந்திருப்பா, ஆனா அங்க குழந்தை அவனுக்கான குழந்தை பிறந்து அந்த குழந்தைக்கு ஒரு திருமணம் வரையில இருந்து கடைசியில வந்து வயசாகி சாகிற மாதிரியான ஒரு காட்சி வரும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது என்ன நடந்திருந்தாலும் இது மாறக்கூடியது இல்லை அப்படிங்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த நியதியும் அப்புறம் வந்து இந்த காலத்தையும் இந்த செயலோட வழிமுறையும் வந்து அவனுக்கு அந்த பின்னாடி காட்சியில ஓடுறதா தான் நான் கணக்கில் எடுக்கிற காரணத்தினால வந்து இவன் ஒட்டுமொத்தமான ஒரு பார்வையை பார்க்கும்போது இவன் வந்து முழு பிரபஞ்சத்தையும் எப்படி வந்து செயல்படுதுங்கிறத பார்த்த ஒரு ஞானி அப்படிங்கக்கூடிய இடத்துக்குள்ள வந்து ஞானமுத்தனை வந்து சாத்தன்குட்டி பிள்ளைய வந்து நான் வைக்கிறேன். ஆகவே மற்றவங்கள்ல இருந்து அதாவது முதல் இருக்கக்கூடிய 2 பேர்த்துல இருந்து ஒட்டுமொத்த இயக்கத்தையும் 2 வழியில ஞானத்தை அடைஞ்ச பின்னரும் நிறைவின்மையை வந்து ஒருத்த உணர்ந்து அது வழியா அவன்
சென்று சேரக்கூடிய இடங்கிறது வந்து இந்த ஒட்டுமொத்த இயக்கத்தையும் புரிஞ்சுக்கிட்டக்கூடிய இடத்துக்குள்ள வந்திருக்கான் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய பார்வை. அடுத்தபடியா வந்து இந்த 3 பேர்த்துல வந்து ஒரு சிவசக்தி லீலைய புரிஞ்சுகிட்ட இந்த ஒட்டுமொத்த இந்த சிவசக்தி லீலையும் கூடக்கூடிய இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச அமைப்பு இயக்கத்தையும் புரிஞ்சுகிட்ட இத்தகைய ஒரு சாத்தன்குட்டி பிள்ளையோட இவருடைய குருவையும் சீடனையும் ஒப்பிடுவதுங்கிறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் போதுமானதா இருக்காதுங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு. ஆகவே இந்த 3 பேருத்துல இன்னைக்கு நாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து கிருஷ்ணன் கூட நானும் பேசிட்டு இருக்கும்போது கிருஷ்ணன் வந்து ஞானமுத்தன் மாதிரி வந்து ஒரு திடீரென ஒரு கணத்துல இங்க வந்து ஞானத்துடைய ஒரு துளியை எய்தி அதுக்கு பின்னாடி ஞானியா நிக்கக்கூடிய ஒரு ஞானி மாதிரியா நிக்கக்கூடிய ஒருத்தனோட இடங்கிறது வந்து மிக நீண்ட காலம் வந்து அதுக்குள்ளேயே ஞானியா இருக்கக்கூடிய ஒரு ஞானிக்காக எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒருத்தனுக்கு விட இவனோட இடங்கிறது வந்து இணைதான் அப்படிங்கும் போது எந்த அளவுக்கு வந்து அப்படி ஒரு நிலை வந்துருது அப்படின்னா நாம வந்து எதை கணக்கில் எடுத்துக்கிறது, அதாவது மிக எளிமையில கிடைக்கக்கூடிய ஒருத்தனுக்கும் மிக கடினமான முயற்சி செஞ்ச பின்னாடி ஏயக்கூடிய ஒருத்தனும் இணைதான்னா அப்போ வந்து இருவரையும் எந்த இடத்துல வச்சு பாக்குறது அப்படிங்கிறதுக்கான பதிலான இதை வந்து சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்போ இந்த பதில் வழியா நான் அடையக்கூடியதுங்கிறது வந்து ஞானமுத்தன் நோவும் சரி அப்பா உணாடாரும் சரி ஒருபோதும் இந்த அவங்களுடைய இடம்னு சொல்லக்கூடிய நீரை பார்க்கக்கூடிய இடத்தோட நின்றுட்டவங்க. ஆனா இவனோட இடங்கிறது அந்த நீர் பார்க்கக்கூடிய இடத்துல இருந்து நீர்ங்கக்கூடிய கருத்துருவுக்கு போய் அங்கிருந்து வந்து ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் உணர்ந்து அதுல இருந்து மீண்டு அடுத்ததுக்கு போய் அதுலயும் உணர்ந்தும் அவனுடைய அடிப்படை கேள்வி என்ன அப்படிங்கிறது தான் வந்து இல்ல நிறைவு இல்லாம தான் வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கான். ஆகவே இந்த 2 பேர்த்த விட இவன் வந்து இணை வைக்கவே முடியாதுங்கிறது வந்து என்னோட இதா இருக்கு. அடுத்தபடியா வந்து ஆன்மீகத்தை அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த ஆன்மீகம் அல்லது அந்த நிறைவின்மை அவனுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்கிறத நாம் பார்க்கும்போது நிறைவை தேடி போகக்கூடிய ஆட்களை நாம 2 வகையில பிரிக்கலாம். ஒண்ணு அந்த பாதையை வந்து தாங்களா தேர்ந்தெடுக்கிறவங்க, அல்லது அடுத்தது வந்து தாங்களா தேர்ந்தெடுக்கிறவங்க அந்த தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த நபர்களுக்கு கேள்விகள் இருக்கும். அதுக்கு வந்து மற்றவங்களோட ஏதோ ஒரு விவாதத்துல இருந்தாலும் கூட அந்த கேள்வியை யாராவது ஒருத்தர் அவர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய நிறைவின்மை வழியா ஏற்படுத்தின காரணத்தினால தங்களுக்கான கேள்விக்கான பதிலை தேடி அலையக்கூடிய ஆட்கள். அப்படி அதுக்கான உதாரணம் சொல்லலாம் அப்படின்னா துருவன், விஸ்வாமித்திரர், அப்புறம் ஸ்வேதகேது ஸ்வேதகேது இந்த மாதிரியான ஆட்களை சொல்லலாம். 2வது ஆட்கள் வந்து தானா இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த கேள்விகளே இருக்காது, அதாவது பெரிய கேள்விகளே இருக்காது, மற்றவங்களால வந்து திருப்பப்பட்டிருப்பாங்க. அதுக்கான கர்மம்னு சொல்லக்கூடிய முன்வினை தொடர்ச்சி இருந்திருக்க கூடும் சித்தாந்தத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா இந்த இடத்துல மற்றவங்களால திருப்பப்படுவாங்க, அந்த இடத்த வந்து எழுதிடுவாங்க மாணிக்க வாசகர் மாதிரியான நபர்கள். இந்த பார்வையில் நாம பார்க்கும்போது இந்த 2வது வரக்கூடிய ஆட்களுக்கு பெரிய கேள்விகள் இருக்காது, தத்துவ பின்புலம் இருக்காது. வால்மீகி மாதிரி வந்து முதல்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கேள்விகள் அவங்களுக்கான கேள்விகள் இருக்கும். அந்த கேள்விகள் வழியா தத்துவம் கூடிய இடத்துக்குள்ள போய் சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். பிறரால திருப்பப்பட்டவங்களுக்கு இந்த பெரிய கேள்விகள் எழுமான்னு கேட்டா பெரிய கேள்விகள் இல்லை, அவங்க லைஃபுக்குள்ள அல்லது அவங்களோட வாழ்க்கைக்குள்ள எழக்கூடிய எளிய கேள்விகள் மட்டும்தான் இருக்க முடியும். அப்படியான இந்த 2 பாதையில வந்து நான் பார்க்கக்கூடியது சாத்தன்குட்டி பிள்ளைக்கு தானா எந்திரிக்கக்கூடிய எந்த கேள்விகளும் இல்லை. அவனோட வாழ்க்கையை பார்க்கும்போது எல்லாமே முதல்ல சச்சிதானந்தம் பிள்ளைகிட்ட சித்தாந்தத்தையும் சித்த மருத்துவத்தையும் கத்துக்கும் போதும் சரி, பின்னாடி வந்து அப்பாவு நாடாட்ட கத்துக்கும் போதும் சரி, அவனை அந்த அதாவது உன்னை கத்துக்கணும் கூடிய ஆர்வம் தான் முன்னாடி கொண்டு போயிருக்குதே தவிர அதுல வந்து அவனுக்கு வந்து எந்த கேள்விகளும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அப்புறம் ஒருத்தனுடைய நிறைவுக்கான கடைசி நேரத்துல வரும்போது அவனோட கேள்வி என்ன அப்படிங்கிறது வந்து அவன் அடைஞ்ச பதில இருந்து எனக்கான கேள்வியை வந்து
உருவாக்க முடியும்னு நான் நம்புற காரணத்தினால இறுதியா வந்து சாத்தன்குட்டி பிள்ளையை வந்து ஜென்சியை சந்திக்கும் போது அவனுடைய வாழ்க்கையோட இறுதியா ஓடக்கூடிய பதில்ங்கிறத வந்து இங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நியதியிலையும் வந்து அவனுடைய மனைவி அவனுடைய குடும்பம் சார்ந்தது மட்டும்தான் இருக்கு. அப்போ மிக எளிமையான கேள்விதான், எனக்கு ஏன் இது நிகழணும் அப்படிங்கக்கூடிய கேள்விக்குள்ளதான் அந்த தத்துவத்துக்குள்ள கொண்டு வந்து சேர்த்த முடியும். பெரிய தத்துவம் இதில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல. ஆனா அவன் எய்துனதுங்கிறது வந்து அதோடைய இறுதி நிலைதான் அப்படின்னு தான் வந்து நான் வந்து கணக்குல வச்சுக்கிறேன். ஏன்னா அவன் எய்துனதுங்கிறது வந்து மிக முதன்மையானதுதான். ஆனா அந்த தத்துவ கேள்விக்கு போறது வந்து அவ்வளவு முதன்மையானதா அவனுக்கு இல்லை அப்படிங்கும் போது நாம வந்து அப்படிதான் உணர வேண்டியதா இருக்கு. அவ்வளவு பெரிய ஹைட்டுக்கு போறதுக்கான தத்துவ கேள்வி அந்த கதாபாத்திரத்துக்கு உள்ள இல்லை அப்படிங்கறதுதான் வந்து நான் சொல்லக்கூடிய கருத்தா இருக்கு. அப்புறம் வந்து கடைசியா வந்து இந்த நூல்ல வந்து இதோடைய வடிவத்தை பொறுத்த வரைக்கும் 6 அத்தியாயம் தான், ரொம்ப குறைவான நூல் தான். கிட்டத்தட்ட வந்து இது வழியாவே சின்ன நூலா இருக்கிற காரணத்தினாலையும் கூடவே வந்து இந்த நூல்ல இருக்கக்கூடிய பகடி காரணமாகவும் இந்த நூலை தப்பா புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்ன அப்படின்னா இதுல பெரும்பாலான இடங்கள்ல தமிழ்ல இருக்கக்கூடிய சித்தர்களுடைய புலன் இன்ப மறுப்பு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து பகடிக்குள்ளாகிட்டே இருக்கு. அந்த அந்த இடத்துல வந்து நாம கவனிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த பாத்திரம் வந்து முதல்ல புலனின்ப நாட்டத்துலதான் இருக்கு. புலனின்ப நாட்டம் மறுப்பு காரணமா தான் வந்து அதுல இருந்து விலகி கிட்டத்தட்ட சித்தர் நிலையை அடைஞ்சிருந்தாலும் கூட அந்த புலனின்ப மறுப்புங்கிற அந்த ஒரு ஐடியாவை மட்டும் பார்த்துட்டு இந்த புத்தகத்தை வந்து அதோடைய இடத்துல வச்சோம் அப்படின்னா இதோடைய அந்த புத்தகத்துல வந்து நான் சொல்லக்கூடிய இந்த ஹைட்டுக்கு போய் சேரக்கூடிய ஒட்டுமொத்தத்தையும் வந்து புரிஞ்சிக்கக்கூடிய ஒருத்தன் தான் வந்து சித்தனாக முடியக்கூடிய அந்த இடத்துக்கு போகாம வந்து நாம வந்து இடத்த வந்து குறைச்சு புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்துரும். ரெண்டாவது வந்து இந்த இடத்துல நிறைய இடங்கள்ல வந்து காமம் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய வந்து இயல்புல வந்துட்டு இருக்கு. அதே சமயம் பகடியும் காம சார்ந்த பகடி இருக்கு. கடைசியில வந்து இவன் உணரக்கூடிய, அதாவது சாத்தன்குட்டி பிள்ளை உணரக்கூடியத வந்து அத பெரு விரிவா வந்து புரிஞ்சுக்காம அவன் வந்து ஜென்சியோட ஜென்சியோட உடல் அவனுக்குள்ள எழுப்பப்பட்டதுங்கிறத வந்து காமம் சார்ந்ததுன்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த விரிவையும் புரிஞ்சுக்க முடியாம, ஏன்னா அதுக்கு பின்னாடி அவன் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் பார்க்கக்கூடியது சாதாரணமா இருக்கக்கூடிய ஒருத்தனுக்கோ அந்த நிகழ்வுல இருந்து அவன் பார்க்கக்கூடியது வெறும் காமமா இருந்துச்சு அப்படின்னா, அந்த காட்சிகள் வழியா அவன் உணரக்கூடியது வெறும் காமமா இருந்தது அப்படின்னா அவன் அந்த ஹைட்டுக்கு போறதுக்கான வாய்ப்பை வந்து மறுத்துரும். ஆகவே இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் பகடிங்கிறது வந்து மிக தமிழ் இலக்கியத்தில் இருக்கக்கூடிய முந்தைய நூல்கள் இருக்கக்கூடிய, அதுவும் பெரும்பாலும் திருமந்திரத்திலையும் சித்தர் பாடல்கள்லையும் அருணகிரிநாதர்கள் இருக்கக்கூடியத வழியா ஒரு பெரிய விரிவை வந்து சொல்லியிருக்கு. அந்த பெரிய விரிவை வந்து நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒட்டுமொத்தத்தையும் வந்து புரிஞ்சுட்டா மட்டும்தான் சாத்தியம் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். நான் முதல்லயே சொன்ன மாதிரி யாரோட இறுதி யார் வழியா நடக்கும் அப்படிங்கிறது வந்து இந்திய மரபுல வந்து ஒரு இந்திய தத்துவத்திலேயோ அல்லது இந்திய ஆன்மீக மரபுல வந்து ஒரு பெரிய மிஸ்ட்ரி தான். உடல் வழியாகவே வந்து ஒட்டுமொத்தத்தையும் வந்து உணர்றதுக்கு ட்ரை பண்ண ஒருத்தனுக்கு கடைசியா யாருன்னு அறியாத ஒரு பெண் வழியா இருக்கக்கூடிய 7 அறிதல் கருவிகள்னு சொல்லக்கூடிய 3 கருவிகள்ல வந்து காலம், நியதி, கலை, இந்த 3ம் சக்தியோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய அறிதல் கருவி. அப்போ சக்தியுடைய உருவாக இங்க வந்து அவனுக்கு ஜென்சி வந்து காட்சி கொடுக்குறான்னு தான் நான் வந்து கணக்குல எடுத்துக்கிறேன். அப்போ ஒட்டுமொத்த இந்த
நிகழ்வையும் நடத்தின அந்த சக்தியுடைய சிவசக்தி, அதை ஆற்றக்கூடிய சிவம், அதோடைய ஆற்றல் வெளிப்பாடா இருக்கக்கூடிய இந்த சக்தி வழியாகவும் நடத்தின ஒரு லீலை தான் இந்த நாவல் அப்படின்னு, இந்த சிறுகதை அப்படின்னு நான் நினைக்கிறேன். சாத்தன்குட்டி பிள்ளை அடைஞ்ச அந்த அறிதல் தேடல் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் அமைவதாகிய வாரியாகும். நண்பர்கள் ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். வணக்கம். கேக்குதா? தேஜஸ் பேசுறேன். சொல்லுங்க தேஜஸ். அண்ணா, எனக்கு கேள்வி என்ன இருந்ததுன்னா, நம்ம பொதுவா சித்த மரபு இலக்கியம், திருமந்திரமா இருக்கட்டும், இல்ல அதுக்கப்புறம் வரக்கூடிய நம்ம ஒரு சிவவாக்கியர் பாட்டெல்லாம் இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு சித்த இலக்கியம் எடுத்துக்கிட்டாலும் அதுல குறிப்பா டக்குன்னு நம்ம கண்ணில் படுறது அந்த ஒரு சிதறடிப்பு அப்படின்ற ஒரு குணம் இருக்கு இல்லையா? நம்ம சமூகம், ஒழுக்கம் அப்படின்னு நம்ம ஒரு ஐடியா வச்சிருக்கோம்னா அந்த ஐடியாவை சிதறடிக்கக்கூடியது. வடிவம் நம்ம ஒரு ஐடியா வச்சிருக்கோம்னா அது சிதறடிக்கக்கூடியது. நான் இந்த சிறுகதையை படிக்கும்போது, இப்ப நீங்க சொல்லிதான் ஆக்சுவலா முதல்ல படிச்சேன். அப்ப எனக்கு மெயினா பட்டதே அதுதான். அந்த சிதறடிக்கும் தன்மை அதுக்குள்ள இருக்கா, அல்லது பகடி மூலமாக நம்ம ஒரு கட்டமைப்பு வச்சிருக்கோம்னா அதை உடைச்சு போட்டு புதுசா ஒண்ணு திறந்துகிட்டே இருக்கா அப்படின்றது. அந்த தன்மை இதுக்கு இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? இல்ல ஆமா, இதுக்கு அந்த தன்மை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோடைய வடிவத்துக்குள்ள நேரடியான வடிவம் இல்லை. அதாவது கிட்டத்தட்ட வடிவம் கிட்டத்தட்ட இந்த ஒட்டுமொத்த வடிவம் வெவ்வேறு வகையா பிரிச்சு கிடைக்கிற மாதிரியான, சிதைஞ்சு கிடக்கிற மாதிரியான ஒண்ணுதான் இருக்கு. ஆகவே சிதைஞ்சிருக்கா அப்படிங்கக்கூடிய இடத்துக்குள்ளதான் நம்ம பொது புத்தியில் இருக்கக்கூடிய அம்சத்தை சிதறடிக்கக்கூடிய மனநிலையோட தான் இதோட பகடி இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஆனா இந்த சிதறடிப்பை தாண்டி முதல்ல இருந்து இறுதி வரைக்கும் இதுல ஒரு கட்டுமானம் இருக்குதான் செய்யுது. கிட்டத்தட்ட ரெண்டுமே இருக்குங்கிறது தான் இந்த நூலோட சிறப்பு நூல் என்னால சொல்ல முடியும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒவ்வொன்றா ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல இருந்து அதோட இறுதி இடம் வரைக்கும் ஒரு கட்டமைப்பு இருக்கு. ஆனா அதே சமயம் உடஞ்சு ஒன்னா தொகுக்கிறதுக்கு அந்த நூல் இருக்கிற அதே சமயம் மீதி எல்லாமே சாதாரண ஐடியால இருந்து வேற ஒன்னா உடைக்கக்கூடிய ஒன்னாதாவும் இருக்கு. அப்படிதான் அந்த புத்தகத்தை நம்ம சொல்ல முடியும். அடியில இணைக்கக்கூடியதாகவும் மேல உடைக்கக்கூடியதாகவும் தான் அந்த புத்தகம் இருக்கு. தேஜஸ். நன்றிண்ணா. நன்றிண்ணா, தேங்க்யூ. மிக செறிவான பேச்சு ஆக்சுவலா. அந்த கதைகள் மட்டும் இல்லாம சைவம் சார்ந்த முக்கியமான அந்த 3 நிலைகளையும் அந்த 7 கருவிகளையும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டது இன்னும் பெரிய விரிவா இருந்தது. அது ஒட்டுமொத்த பார்வை, அந்த ஜென்சியோட அந்த கேரக்டர் எப்படி அது சக்தி நிலையா அந்த 3ஆம் இருந்து நிக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சிறப்பு இந்த கதையில. ஸோ நண்பர்கள் இதை தொடர்ந்து கேள்வி கேட்கலாம் என்று நினைக்கிறேன். கையை ஒருத்தலாம். ஸோ வரிசையா அதன் கேள்வி கேட்கணும். நாகராஜன் கையை ஒருத்திருப்பார். சொல்லுங்க நாகராஜன். வணக்கம் மணியண்ணா. நன்றி. அந்த வேதாந்தத்துடைய 3 அம்சத்தையும் தொடர்பு படுத்தி இந்த கதையை சொன்னது இன்னும் ஆழமா புரிஞ்சுக்கிறதுக்கு உதவியா இருக்கு. என்னோட கேள்வி, இந்த கதை முழுசா வர்ற பல இடங்கள்ல வர்றது சாத்தன்குட்டி பிள்ளை சொற்களுடைய திருமந்திரத்திலிருந்து கட்டின இந்த சொற்களுடையே நின்று விட்டாரு. இந்த சொற்களில் சிக்காது ஞானம்ங்கிற மாதிரியான கொட்டேஷன் வந்துகிட்டே இருக்கு கதை மூலியம். அதை எப்படி பாக்குறீங்க? அவரு நடுவுல அப்பாவுக்கு பிள்ளைதான் சொல்லியிருப்பாரு, நீங்க சொல்ல மாட்டிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆனா சொற்களோட தான் மாட்டியிருக்காரா அப்படின்னு கேட்டா, சொற்களோட மாட்டுறத அப்பாவு பிள்ளை
அவருக்கு வந்து அந்த உணவு கொடுத்து அதோட ஆரம்ப நிலையில தான் கணக்கில், அதாவது மாங்கை சாமியாரை வந்து சந்திக்கிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல வந்து அவன், அதாவது அந்த பொற்றையடி மலையில வந்து ஏறி உட்காரத்துக்கு முன்னாடி தான் வந்து அவனை வந்து சொல்ல மாட்டிட்டு இருக்கான். அந்த சொல்ல மாட்டிட்டு இருக்கும் போதுதான் அவன் செய்யக்கூடியது என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நிலத்துல ஓடக்கூடிய நீரையும் அவன் புரிஞ்சு பாத்துறதுக்கு பின்னாடி அதுக்கு திருமந்திர உரை எழுதுறதுக்கு ட்ரை பண்றான். அது அது வரைக்கும் தான் வந்து அந்த இடம் இருக்கு. அதுக்கான இதுல இருக்கும்போது தான் வந்து மாங்காய் சாமியாரை பாக்குறான். மாங்காய் சாமியாரை பார்த்ததுக்கு பின்னாடி அவன் சொல்லல இல்ல, கிட்டத்தட்ட அதுக்கு பின்னாடி வந்து அவனோட ஒட்டுமொத்த பார்வையும் வேற மாதிரியே இருக்கு. அவன் தியானத்துக்குள்ளேயும் ஆஹ் அந்த ஒட்டுமொத்த நீர்மை கூடிய அந்த கருத்துருவுக்குள்ளேயும் வந்து அவன் உள்ளுக்குள்ள போயிடுறான். அப்போ மத்தவங்க அவனை பார்க்கும்போது சொல்லல மாட்டிருக்கக்கூடிய மாதிரி வந்து தோணுது. ஆனா அவன் போகக்கூடிய இடங்கிறது பார்க்கும்போது வந்து முற்றிலும் மாறுபட்ட ஒன்னாதான் வந்து இருக்கு. ஆஹ் மத்தவங்க அதுக்கு பின்னாடி வந்து அவனை, அதாவது ஞானமுத்தனே சொல்லும் போது கூட சொல்ல மாட்டின மாதிரியும் நமக்கு தோணும். ஆனா வந்து அவன் வந்து பேசக்கூடியதுங்கிறது வந்து அவனோட நிறைவின்மை என்ன, எதனாலேன்னு மட்டும் அவனால உணர முடியல. ஏன்னா கேள்வி கிடையாது, அதாவது கேள்வி வந்து பெரிய கேள்வி கிடையாது. உங்களுக்கு ஞானத்தை எய்தினாலும் கடைசி வரைக்கும் கொண்டு போறதுங்கிறது வந்து நீங்க அடிப்படை கேள்வியை என்ன வச்சிருக்கீங்கிறது. இவனோட கேள்விக்கான பதில் அப்படிங்கிறத வந்து மத்தவங்கள்ட்ட வந்து இவனால சொல்ல முடியாதுங்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட மறைக்கப்பட்டிருக்குங்கிறது தான் வந்து, அதாவது எந்த கேள்விங்கிறத வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கான பதிலை நீங்க கண்டுபிடிச்சிட முடியும். ஆனா அதுக்கான பதில் வந்து காலத்தையும் நியதியும் நாம புரிஞ்சுக்கிட்டதுக்கு அதுக்கு பின்னாடிதான் வந்து இந்த கேள்வி எதுன்னே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அதுவும் அந்த கடைசி நிலையை அவன் அடைஞ்சதுக்கு பின்னாடிதான் அவனோட கேள்வி எதுன்னு விட்டு அவன் புரிஞ்சுக்க முடியுங்கிறத வச்சு பார்க்கும்போது சொல்லல மாட்டினது வந்து முதல்ல, அதுல இருந்து அவன் வேற ஒரு இடத்துக்கு பின்னாடி போயிட்டான் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஓகே, நன்றி அண்ணா, விளக்கத்துக்கு நன்றி. நன்றி நாகராஜ். ஆனா சக்திங்கிறவர் கேட்டிருக்காரு, இந்த புக்கை அணுகும்போது முதல் டைம் அணுகும்போது எப்படி அதை அணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. என்னது? இந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கும் போது முதல் டைம் அது படிக்க ஆரம்பிக்கும் போது எப்படி அந்த புத்தகத்தை அணுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருக்காரு. ஒன்னும் இதுல இந்த புத்தகத்தை முதல்ல அணுகிறதுங்கிறது வந்து இது ஒரு நல்ல பகடி கதை. ஆகவே வந்து திறந்த மனதோட படிச்சீங்கன்னா போதும். இதுல நிறைய நான் இந்த உரையிலேயே சொல்லாம விட்டது, பண்பாட்டு குறிப்புகள் தொடர்ந்து வந்துட்டே இருக்கக்கூடிய ஒண்ணுதான். தொடர்ந்து ஒரு முறைக்கு 2 முறை படிச்சீங்கன்னா அந்த பண்பாட்டு குறிப்புகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆகவே வந்து உள்ளுக்குள்ள போகும்போது சித்திர மரபு தெரிஞ்சிருக்கணும் அல்லது தமிழ் இலக்கியம் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரிஞ்சிருந்தா நல்லது. ஆனா தெரியலைன்னா கூட இயல்பான நாகர்கோவில் இருக்கக்கூடிய அந்த ஸ்லாங்கு மட்டும் கொஞ்சம் ஆரம்பத்தில் இருக்கிற சிரமமா இருக்கிற மாதிரி இருக்கும். மற்றபடி தாண்டி நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ரொம்ப சின்ன கதைங்கிற காரணத்தினால சீக்கிரம் படிச்சிட முடியும். அப்புறம் நான் மறுபடியும், அதாவது நான் முதல்ல இந்த புத்தகத்தை படிச்சதுக்கு பின்னாடி மறுபடியும் இந்த உரைக்காக மறுபடியும் படிக்கும்போது என் மனசுல இருந்த புத்தகம் இவ்வளவு சின்னதா இருக்கு அப்படின்னு ஓட்டு பார்க்கும்போது எனக்கே அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா என் மனசுல வந்து ரொம்ப பெரிய புத்தகமா இருக்கு நான் படிச்சதுக்கு பின்னாடி. அப்போ திடீர்னு படிச்ச போது ஒரு வார்த்தையில இருந்து நான் எங்கேயோ எவ்வளவோ தூரம் டிராவல் பண்ணியிருக்கிறேன் நாட்டுக்கு, இதில் கொஞ்சம் தானே இருக்கு அப்படிங்கக்கூடிய இடம் இருக்கு. அப்படி பார்க்கும்போது வந்து இந்த புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு விதை மாதிரி தான். ஆகவே வந்து விதை கொஞ்சம் சிரமமா இருக்கலாம். உங்கள்கிட்ட இல்லை வந்து என்கிட்ட எங்கட நான் எனக்குள்ள பெருசான மாதிரி படிச்சதுக்கு பின்னாடி உங்களுக்குள்ளேயும் பெருசாகிறதுக்கான அத்தனை வாய்ப்பையும் கொண்டிருக்கக்கூடியதான் அந்த புத்தகம்னு சொல்ல முடியும். வணக்கம் மணி அண்ணா, ஷர்மிளா பேசுறேன். ரொம்ப நன்றி, நீங்க உங்க நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணினதுக்கு. அருண்ராஜ் கனெக்ஷன் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனால தான் நான் உள்ள வந்தேன். ஈஸ்வரி கை உயர்த்திருக்கீங்க, கொஸ்டின் இருக்கா? ஆமாங்க, வணக்கம் அண்ணா, நான் ஈஸ்வரி பேசுறேன். ரொம்ப பெரிய விரிவு கொடுத்ததுன்னா உங்களோட உரை இதுல. எனக்கு இதுல வந்து என்ன ஒரு சந்தேகம்னு கூட இது இருக்கலாம்.
ஞானமுத்தன் அவர்கிட்ட சொல்லுவாரு, தண்ணி இருந்தா மட்டும் போதுமா, பழமும் பூவும் வந்துச்சா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. அந்த இடத்துல எனக்கு அது அது எதுக்காக அவர் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு ஒரு சின்ன விளக்கம் மாதிரி ஏதாவது இருக்குங்களா? அது எப்படி புரிஞ்சுக்கணும் நம்ம அப்படிங்கிறது. ஞானமுத்தன் அவரு பிள்ளை கீழே டென்சி கிட்ட தண்ணி குடிச்ச பிறகு கேட்பாரு, தண்ணி ஓட்டம் மட்டும் போதுமா, அங்க பூவும் காயும் காய்க்கல இல்லையா, அது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாரு. அதுக்கு விளக்கம் ஏதாவது அப்படின்னா, முதல் அது வரைக்கும் அவருக்கு அந்த திருப்தி இல்லைங்கிறதுதான் அதோட முதல் இது. என்ன அப்படின்னா, கேட்கும் போது ஞானமுத்தன் கேட்கக்கூடிய அந்த கேள்வி மாங்காய் சாமியார் லெவலுக்கு ஞானமுத்தன் இருக்கிற மாதிரி நமக்கு மேல் பார்வைக்கு தோணும். ஆனா எதனால இந்த கதை இவர் அந்த நிலைமைக்கு போயிருக்காரு அப்படின்னு இவருக்கு ஞானமுத்தனுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கறத நாம கணக்குல எடுத்துக்கலாம். மாங்காய் சாமியார் தான் இந்த நிலைமை கொண்டு வந்தாருங்கிறத இவர் வழியா அவருக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம கணக்குல எடுத்துக்கணும். அப்போ என்ன அப்படின்னா, உப்பு அப்புறம் தண்ணி மட்டும் இருந்தா அந்த மரம் பூக்கலைன்னு எல்லாத்துக்குமே தெரியும். அவர் சொல்லும் போதே கேள்வி அவர் முதல்ல சொல்லிடுறாரு. அதாவது அந்த உள்ளுக்குள்ள வரும்போதே திருப்தி இல்லாம தான் சேர்றாரு. எனக்கு என்ன பிரச்சனைன்னு ஓட்டு இவரே கேட்கிறாரு ஞானமுத்தன்ட்ட. ஏன்னா இவருக்கு அந்த நிறைவின்மை எதனால அப்படின்னு அவரால் புரிஞ்சுக்க முடியல. அதுக்கான காரணம் மற்றவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறாரு. ஆனா ஞானமுத்தன் என்ன பொறுத்த வரைக்கும் மாங்காய் சாமியார் மாதிரியான ஒரு பெரிய ஞானி அப்படிங்கக்கூடிய இடத்துக்குள்ள போகாம பாக்குறதுங்கிறது மீதி எதையும் அவர் உணரல அப்படிங்கிறது. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவர் ஒரு இயல்பான வாழ்க்கையை தான் வாழ்றாரு. தண்ணி பார்க்கக்கூடியதுல ஒரு பெஸ்ட் மேன் அப்படிங்கக்கூடிய இடத்துக்குள்ளதான் இருக்காரு. அதுல இருந்து அவர் போகக்கூடிய பயணம் செய்யக்கூடிய இடங்கிறது பெரிய அளவுக்கு இல்லை. ஆனா இந்த கேள்வி இயல்புல யாருமே கேட்ட முடியும். அதாவது ஒரு இதுல ஒரு கதாபாத்திரம் கிட்டத்தட்ட காவியங்கள்லயும் மற்றதுலயும் ஒரு கதாபாத்திரம் மிக பெரிய கேள்வியை கேட்டுரும். ஆனா அந்த கதாபாத்திரத்தோட கேள்வியா விதியோட கேள்வியா அப்படின்னு கணக்குல எடுத்தீங்கன்னா அது விதியோட கேள்வியா தான் அதுக்குள்ள எடுத்துக்கணுமே தவிர அந்த கதாபாத்திரம் அவ்வளவு ஹெயிட்டு போச்சு அப்படின்னு எடுக்க முடியாது. அந்த மாதிரியான சூழ்நிலை அந்த கதாபாத்திரத்துக்கு அந்த நூல்ல கொடுக்கப்பட்டால் ஒழிய, நிறைய நேரங்கள்ல இதுக்கு சரியான உதாரணம் அப்படின்னு சொல்லும் போது கம்பராமாயணத்துல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க. வாயில் காவலை கும்பகர்ணனை எழுப்பு போகும்போது இவனும் போய் சாக போறான் அப்படிங்கிறதுக்கான இதை சொல்லும் போது அது நான் ஒரு வாயில் காவலன் இப்படி இந்த வார்த்தையை சொல்லுவோம் அப்படின்னா அது வாயில் காவலனோட கதாபாத்திரம் சொல்றது இல்லை, விதி சொல்றதுங்கிற கூடிய இடத்துக்குள்ளதான் வேணுமே தவிர அந்த கதாபாத்திரம் அவ்வளவு ஹைட்ல இருந்தக்கூடிய கதாபாத்திரம் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த கதாபாத்திரத்துக்கு அதுக்கான அழுத்தம் அங்க இருக்கணும் அப்படிங்கிறது அந்த அழுத்தம் வேற ஒரு இடத்துல கதாபாத்திரம் வெளிப்படுத்தக்கூடியதா இருக்கணும்ன்றதுதான். அப்படி ஒண்ணு அந்த கதாபாத்திரத்துக்கு இல்லை. ஏன்னா அந்த கதாபாத்திரத்தை திடீர்னு உலுக்கி எல்லாமே ஒண்ணு அப்படிங்கக்கூடிய அந்த நீர்மையை ஞானமுத்தனுக்கு இவன் காட்டின உடனே சாத்தன்குட்டி பிள்ளையை காட்டின உடனே ஞானமுத்தன் பண்ற முதல் காரியம் என்ன அப்படின்னா கீழே இறங்கணும்னா சாராயம் குடிக்கிறது. ஏன்னா அவனால தாக்கு பிடிக்க முடியாது, திடீர்னு வந்ததுதான். அதுக்கு பின்னாடி அவன் கத்துக்கிட்ட தண்ணி கூடியது புரிஞ்சக்கூடிய அந்த ஐடியா மட்டும்தான் அவனுக்குள்ள இருக்கே தவிர நேரடியா வேற எந்த கேள்வியோ அல்லது வேற ஒரு அவன் அந்த அளவுக்கு ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு ஞானியும் கூடிய இடத்துக்குள்ள வந்திருந்தோ அது அப்படின்னா இந்த காரியத்தை செய்யறதுக்கு இல்லாம அதை ஏத்துக்கூடிய அளவுக்கான மனநிலை முன்னாடியே இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம கருத்துல எடுத்துக்கலாம். ஆகவே அது விதியோட கேள்வியா கணக்கில் எடுத்துக்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நன்றிண்ணா, நன்றி. நன்றி ஈஸ்வர். நண்பர்கள் வேற யாருக்கும் கேள்வி இருந்தாலும் கேட்கலாம், கையை ஒருத்தங்க. ஸ்ரீராம் அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். ஸ்ரீராம். வணக்கம், நான் ஸ்ரீராம் பேசுறேன். ரொம்ப செறிவான உரையா இருந்தது. நீங்க இது முன்னாடியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க, பட் இருந்தாலும் இன்னொரு தடவை கேட்கலாம் அப்படிங்கறதுனால கேட்கிறேன். இப்ப இவர் சாத்தான்குட்டி பிள்ளை கிட்டத்தட்ட ஒரு குகை சித்தரா குகை சாமியார் ஆனதுக்கு அப்புறம் ஏன் அந்த ஒரு கனவு அவருக்கு வருது? ரொம்ப நாள் கழிச்சு அவருக்கு தெரிஞ்ச தலைமுறையெல்லாம் கீழே செத்து போய் அவங்களுடைய பசங்க பேர பசங்க வரப்போ ஏன் வடிவம்மை கூட ஒரு ஒரு
ஒரு வீட்டு வாழ்க்கையில ஒரு கிரகஸ்தன் வாழ்க்கையில இருக்கிற மாதிரி ஒரு கனவு வந்து அதுக்கப்புறம் ஏன் இந்த உலுக்கல் எழுந்து கீழே போறாரு? ஐ திங்க் அந்த கனவு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவருக்குமே வந்து தான் என்ன பண்றோங்கிற ஒரு நிறைவின்மை இருந்ததோ, அதனால தளத்துல வந்த மற்ற கடிதங்கள் எல்லாமே தன்னுடைய ஆணவத்தை தேடிதான் அவர் போறாரு. ஏற்கனவே ஒண்ணு முடிக்காத விட்டுட்ட வாழ்க்கையில முடிக்கிறதுக்காக போறாருன்னு நினைக்க தூண்டுவது இந்த பகுதி தான் நினைக்கிறேன். அதுக்குன்னு மட்டும் ஏதாவது ஒரு முக்கியத்துவம் இருக்கா? ஆமா, அதுக்குன்னு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குங்கிறதா கணக்கில் இருக்கக்கூடியது. என்ன அப்படின்னா, அந்த 7 வித்யா கருவிகளை சொன்னேன். அதாவது அறிதல் கருவிகள் 7லையும் கவனிச்சு பார்த்தோம்னா தெரியும், இவர் ஞானத்தை எழுதியிருக்காரா? ஞானத்தை எழுதியிருக்காரு. ஆனா இதுல கணக்குல எடுத்து பார்க்கும்போது இவருக்கு வந்து கர்மங்கள், அதாவது 3 மலங்கள்ல வந்து ஆணவம் வேணா இந்த இது அடையிறதுனால வந்து இந்த அதோடைய தியானத்து வழியா அந்த வேதாந்த மைய நிக்கக்கூடிய நிலையை அடைஞ்சிருந்தாலும் கூட இன்னும் வந்து அவர் உணர வேண்டிய கருவி அப்படிங்கறத வந்து இந்த காலம் நியதி கலைக்கக்கூடிய காலத்தின் நியதியை அவர் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதாவது ஒரு பெண்ணோட அவரோட கேள்வி, அடிப்படை கேள்விங்கிறதே வந்து கிட்டத்தட்ட வந்து ஏன் இது எனக்கு நிகழணுங்கிறதான். ஒட்டுமொத்தமா நம்ம கவனிச்சு பார்க்கும்போது பின்னாடி அவருடைய நிறைவு கணக்குல எடுக்கும்போது இது எனக்கு ஏன் நிகழணும், என் மனைவி ஏன் இறக்கணும், நான் இப்படி ஏன் இருக்கணுங்கிறது தான் அவருடைய அடிப்படை கேள்வி. அந்த கேள்விக்கு நோக்கி போகணும் அப்படின்னா அந்த நிறைவின்மை வைந்தேதான் ஆகணும். அதாவது எல்லாம் சரியா இருந்ததுன்னா, அதாவது ஒட்டுமொத்த அறிதல் வழியாவும் அவருடைய கர்மத்தை கழிக்கிறாரு. கர்மத்தை கழிச்சதுக்கு பின்னாடி மாயை கொஞ்சம் எஞ்சும். அப்போ அந்த மாயை கொஞ்சோண்டு எஞ்சுனா அந்த மாயை தான் வந்து இவருக்கு அந்த அது வரைக்கும் ஆனா காலத்தை நீட்டி அந்த பெண் வழியா தான் வந்து சிவசக்தியில வந்து சக்தியோட லீலையை புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து அவர் அங்கிருந்து கீழே தான் வந்தாகணும். அங்க இருக்க முடியாது. ஏன்னா மீதி எல்லாம் காலியாயிருச்சு. அங்க மீதி இருக்கக்கூடியது, அந்த மீதி கொஞ்சம் இருக்கக்கூடியதுங்கிறது வந்து கர்மம் முடிஞ்சிருக்கு. ஏன்னா 2 வழியாவும் ஒரு ஞானத்தை கிட்டத்தட்ட அடைஞ்சிருக்காருங்கிறதுனால கர்மம் முடிஞ்சாச்சு. கர்மங்கிறத முடிச்சதுக்கு பின்னாடி இது உணர வேண்டிய கருவிகள் அப்படின்னு உணர வேண்டியதுன்னா இங்க ஒட்டுமொத்த நியதி எப்படி இருக்குங்கிறது தான். இது ஏன் எனக்கு நிகழணுங்கிற கேள்வி இருக்குது அப்படின்னா அப்ப வந்து நியதியை அவர் புரிஞ்சுக்காம இருக்காரு. நியதியை புரிஞ்சுக்காம வந்து தடுத்துட்டு இருக்கக்கூடியது எதுவோ அந்த அதை வந்து இங்க கொடுக்கக்கூடியதுங்கிறது சக்தி தான். சக்தியோட வடிவாத்தான் வந்து இவருக்கு வந்து அது கொடுக்கக்கூடியதுக்கூடிய இடத்துக்குள்ள வருது. அப்போ அது வந்து அதுதான் அதோட ட்ரிக்கர் பாயிண்ட். சரியான அதாவது மற்ற எல்லா சூழலும் சேர்ந்து இவருக்கு சரியான இடத்தை கொண்டு வந்து நிறுத்துற மாதிரியான ஒண்ணுதான் வந்து அந்த கனவு. அது வரைக்கும் இருந்ததை முடிச்சுட்டு அந்த கனவு வழியா கீழே இறங்கி அந்த இருக்க வேண்டிய காலகட்டம் முடிஞ்சு அந்த நிறைவின்மை உணர்ந்து கீழே வந்ததுக்கு பின்னாடியும் கொஞ்ச நாள் இருந்துட்டு இருப்பாரு. கடைசியா அந்த காலம் சரியா கூடும்போது நியதியை கிட்டத்தட்ட உணர்றதுக்கு அந்த காலமும் காலம் வந்து சேரும் போது அந்த பெண் வழியா வந்து இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச இயக்கத்தையும் வந்து அவருக்கு காட்சியா வருது அப்படின்னு போட்டு கணக்குல எடுத்துக்கலாம். அப்ப அது ரொம்ப முக்கியமான ஒண்ணுதான். இதை வந்து நாம ஹைட்ல தான் வச்சு புரிஞ்சுக்கணுமே தவிர அவருக்கு வந்து இந்த கனவு வர்ற காரணத்தினாலேயே வந்து அவர் வந்து உடல் இன்பத்தை வந்து விரும்பி இருக்காரு அப்படிங்கிறது இல்லை. அந்த அந்த எது அவருடைய கேள்வியோ அதுக்கான பதில்ங்கிறது இதுதான் நியதிங்கிறது. அந்த நீ மாறி இருந்தாலும், அதாவது நீ வாழ்க்கையை அதாவது நீ நினைச்சிருக்கூடிய அந்த மனைவி இறக்காம இருந்து வாழ்ந்து மறைஞ்சிருந்தாலும் நீ வந்து அதே வாழ்க்கை தான் வாழ்ந்துருக்கு, ஒன்னும் பெரிய மாற்றம்லாம் நடந்திருக்காது, நீ போய் சேரக்கூடிய இடம் அதுதான் அப்படிங்கக்கூடியதை வந்து சுட்டி காட்டுறதா தான் இருக்குதுங்கிறதான் நான் சொல்ல வர்றது. ஆகவே வந்து அதுக்கு வர்றதுனால வந்து நம்ம வந்து அது அவருக்கான அந்த கீழே இறங்கி அந்த நிறைவை போய் எய்துறதுக்கு வந்து நிறைவை எய்துறதுக்கு முன்னாடி எல்லாருமே கடைசியா ஒரு இருளை தாண்ட வேண்டியிருக்கும். ஒளிய கடைசியா போய் சேர்றதுக்கு முன்னாடி பேரருள் வந்துதான், இருள் இருந்து பேரருள் வந்துதான் கடைசியா ஒளி வருங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து அவருக்கான அந்த பேரிருளா வரக்கூடியதுங்கிறது அவரோட மனைவியோட நினைவு அப்படின்னு கூட நம்ம கணக்குல வச்சுக்கலாம். குகையிலிருந்து வெளியே துரத்துறதுக்கான, வெளியே வர வைக்கிறதுக்கான சூழலை உருவாக்கக்கூடியது அப்படின்னு. ரொம்ப அழகான பதில், மிக்க நன்றி. நன்றி ஸ்ரீராம். அடுத்து முருகன் அவர்கள் கையுயர்த்திருக்கார். முருகன் அன்மியூட் பண்ற கேள்வி கேட்கிறேன்.
முருகன் அன்மியூட் பண்ணிட்டு உங்க கேள்வி கேட்கலாம். ஓகே. மணியண்ணா நன்றி. ஒரு புது புது ஒரு புது விளக்கத்தை கொடுத்தீங்க. அது நான் ஒரு பகடி கதையா தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். இதை ஒரு பெரிய தப்பு இது நீங்க. ஸோ என்னோட கொஸ்டின், என்னோட கேள்வி என்னன்னா, ஐயாவு நாடார் வந்து ஒரு இடத்துல சொல்றாரு, சும்மா பிடிச்சு இழுக்காதீங்க, இழுத்தா வராது அப்படிங்கிறாரு. ஓகே. ஆனா இவர் பாத்தீங்கன்னா பெரும் முயற்சிக்கு அப்புறம் தான் அந்த இடத்துக்கு போறாரு பிள்ளை அவர்கள். சோ அவர் அந்த மாதிரி சொல்றதுக்கான காரணம் என்ன? சும்மா தேடாத அதான் வரும் அப்படிங்கிறாரா, இல்லைன்னா நீ பண்ற முயற்சிகள் எல்லாம் ஒரு இடத்துல வீணா போயிரும் அப்படின்னு சொல்ல வர்றாரா? ஆமா. என்ன அப்படின்னா, அந்த இடத்துல வந்து கவனிச்சு பார்த்தா ஒண்ணு தெரியும், எதுலயும் ரொம்ப அதிகமான இதோட தான் வந்து மூர்க்கத்தோட தான் வந்து அவர் ட்ரை பண்றாரு. முதல்ல இருந்தே அந்த மூர்க்கம் அவருக்கு இருந்துட்டு தான் இருக்கு. உடனடியே கொஞ்ச நாள்ல வந்து அது சரியாகவும் கூடுது. ஆகவே வந்து கிட்டத்தட்ட வந்து வில் நான் வந்து தளர்ந்திருந்தாலும் வந்து அம்பு எய்யாது, மிக இதா இருந்தாலும் நான் இருந்தும் போய் சேராதுங்கிற மாதிரி வந்து அதிகப்படியான முயற்சி செய்யாதே அப்படிங்கன்னு சொல்ல வரக்கூடியதுதான் வந்து அவர் சொல்லக்கூடியது. ஆனா அது கொஞ்சம் அதை தெரிஞ்ச உடனே வந்து இவர் வந்து கொஞ்ச நாள்லயே வந்து நீர் பார்க்கறத திடீர்னு உணர்ந்துருவார். அதுக்கான நேரம் அது வரைக்கும் வரலைங்கிறதான். அப்போ அந்த இடத்துல வந்து என்னன்னா, அவரு சுட்டி காட்டக்கூடிய இடங்கிறது வந்து இவ்வளவு மூர்க்க வேண்டாம் அப்படிங்கிறது. தொடர்ந்து செய்யக்கூடிய ஒருத்தர் தான் கடைசி வரைக்கும் செய்யக்கூடிய எல்லாத்துக்கும் வந்து எல்லாத்தையும் நோக்கி முழுமையா தன்னை கொடுக்கக்கூடிய ஆளா தான் வந்து சாத்தான்குட்டி பிள்ளை இருந்திருக்காரு. கொஞ்சம் ஒரு எல்லாத்துக்கும் முயற்சியிலையும் வந்து கொஞ்சம் தீவிரமா ஈடுபடக்கூடிய ஒரு ஆள் தான். ஆரம்பத்துல அப்படிதான் இருக்கு அப்படிங்கறதுதான் வந்து அதுல நம்ம எடுத்துக்க வேண்டியது. நன்றிண்ணா. ஆல்மோஸ்ட் ஒரு 1 மணி நேரம் ஆகிடுச்சு. உணவு வேலைக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அண்ணனுக்கு. கேள்வி இருந்தா கேட்கலாம். அதான் கேள்விகள் நேர்ந்தால் கேட்கலாம். இன்னும் ஒரு 15 minutes or something we can extend our talk. வணக்கம் அண்ணா. சாரி, நான் கை உயர்த்தாம அப்படியே உள்ள வந்துட்டேன். பட் ரொம்ப அழகான உரை. என்னன்னா ஆமா ஷர்மிளா தானே? ஓகே சாரி. இல்ல பரவாயில்ல. ரொம்ப அழகான உரைனா. இது கிட்டத்தட்ட எத்தனை வாட்டி படிச்சாலும் இந்த ஒரு கதை எப்பவுமே ஏதோ ஒரு இடத்துல சிக்கி, அதுக்கப்புறமா அந்த இடத்துல திக்கி யோசிச்சு ஏதோ ஒண்ணு நடந்துட்டு குழப்பிட்டு உட்கார்ற கதையா இருந்தது எப்பவுமே. இப்போ உங்க உரை ஒரு வழிகாட்டுதலா இருக்கும்னு தோணுது. மறுபடியும் அதை போய் இப்போ இன்னைக்கு நைட்டு மறுபடியும் படிச்சு அதோட ஒரு செறிவான ஒரு மீனிங் எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ரொம்ப நன்றி. இது மேபி அவுட் ஆஃப் கான்டெக்ஸ்டா இருக்கலாம் கொஸ்டின். ஆனா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, இந்த கதை படிக்கிறதுக்கு திருமூலர் திருமந்திரமோ சைவ சித்தாந்தம் எதுவுமே அவ்வளோ தெரிஞ்சுதான் போகணும்ன்றது இல்ல, தெரிஞ்சா பரவாயில்ல அப்படி சொன்னீங்க. பட் இது ஆப்போசிட்டா இந்த கதையை வச்சு திருமந்திரத்துக்கோ ஒரு சைவ சித்தாந்தத்துக்குள்ளேயோ போறதுக்கான ஒரு வழி உண்டா? இல்ல, இதை வச்சுட்டு அதாவது எந்த தத்துவத்துக்குள்ளேயும் புனைவு வச்சுட்டு போறதுங்கிறது வந்து சாத்தியம் ரொம்ப குறைவு. ஏன்னா இதுக்கு அதுக்கான ஒரு அறிமுகமா இருக்கலாமே தவிர ஒரு தத்துவத்துக்குள்ள போறதுக்கு வந்து ஒரு புனைவு பத்தாது. ஏன்னா புனைவுங்கிறது ஒரு வாழ்க்கையுடைய ஒரு துளியை கொடுக்கக்கூடியது. மாறா தத்துவங்கிறது வந்து ஒரு கட்டமைப்புக்குள்ளதான் வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுமே தவிர ஒரு வாழ்க்கையை வச்சு புரிஞ்சுக்க முடியாதுங்கிறது தான் வந்து தத்துவத்துக்குள்ள பெரிய விஷயங்கிறது. ஆகவே வந்து இது போறதுக்கு வந்து உறுதுணையா இருக்குமா அப்படின்னு கேட்டா, இது நேரடியா சைவ சித்தாந்தத்துக்கான அறிமுகமா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். சித்தர் மரபுக்குள்ள இருக்கு, சைவ சித்தாந்தத்துக்குள்ள இல்ல. ஏன்னா சித்தர் மரபு வந்து கிட்டத்தட்ட வந்து எல்லாத்தையும் வந்து காங்கிரீட்டா சொல்லக்கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் மறுத்துட்டு தங்களுடைய தரப்பை மட்டும் முன்னெடுக்கக்கூடிய தரப்பை சேர்ந்ததானே தவிர வந்து ஒரு கட்டமைப்பா வந்து மற்றவங்களை மறுக்கக்கூடிய ஆளுக. ஆனா தங்களுடைய தரப்பை அவ்வளவு தெளிவா வந்து மற்றவங்களை மறுப்பது வழியாக மட்டும்தான் சொல்லியிருக்காங்களே தவிர தெளிவான கட்டமைப்பு கொடுத்ததே இல்லை. அவங்க வந்து
வேத மறுப்பாளர்கள். ஆகவே வந்து அது அவங்களோட தரப்பா மட்டும்தான் வச்சிருக்காங்களே தவிர எது தங்களுடைய முதன்மை அப்படின்னு மட்டும் அவங்க வச்சதே கிடையாது. ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு வகையில மாறி போயிருக்காங்க. அப்படிங்கிறதுனால வந்து இது வழியா நாம நேரடியா தத்துவத்துக்கு போக முடியாதுங்கிறதான் நான் சொல்ல வர வேண்டியதா இருக்கு. ஆனா இந்த நூல் சித்தர்களுடைய தத்துவ தரப்புக்கு போகாம ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய இன்னொரு இந்திய மரபில் இருக்கக்கூடிய அதாவது சாதாரண மக்கள் இருந்து வெளியே புறத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கான ஒரு தரப்போட நபரோட வாழ்க்கைங்கிற இடத்துக்குள்ள வச்சு வேணா பார்க்கலாமே தவிர தத்துவத்துக்கு போறதுங்கிறது வந்து ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் தோணுது. நன்றி அண்ணா. ஆமா, அது ஒரு மனித வாழ்க்கை எடுத்து இந்த புனைவுல இருந்து போறது. ரொம்ப நன்றி அண்ணா இந்த பதிலுக்கு. ஓகேங்க. நண்பர்கள் வேறு யாருக்கும் கேள்வி இருந்தா கேட்கலாம். சரி அண்ணா, அப்போ கேள்விகள் இல்லைன்னு நினைக்கிறேன். யாரும் கையை வரல. சரி, ஓகேண்ணா. ஐ திங்க் நண்பர்கள் வேணும்னா அண்ணனுக்கு மெயில் எழுதியும் இல்ல மெசேஜ் அனுப்பி கூட கொஸ்டின் கேட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணன் ஆல்வேஸ் கேட்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நேர்ல கண்டிப்பா கேட்போம்ண்ணா. அதுக்கு நீங்க சொல்ல பிரச்சனை இல்லை. தேங்க்யூ அண்ணா. கேட்கலாம், பிரச்சனை இல்லை. ஷியூர்ண்ணா. தேங்க்ஸ் ஆல்வேஸ். நீங்க எப்போதுமே ஒரு கேள்வி எடுத்துக்கிட்டு அதை சிறந்த முறையில வடிவத்தோட சொல்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த துறையும் அப்படியேதான் இருந்தது. அதோட ஸ்ட்ரக்சரும் சரி, இந்த பேச்சோட ஸ்ட்ரக்சரும் சரி, அதுல அந்த ஒவ்வொரு இடத்தையும் தொட்டு போனதும் சரி, ரொம்ப அழகான ஒரு செறிவான பேச்சு. அது மிக்க நன்றியை தெரிவித்துக்கிறேன். அதுக்கப்புறம் நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. இதை ஆர்கனைஸ் பண்ண ஐரோப்பிய விஷ்ணுபுர நண்பர்கள், குறிப்பா ஸ்ரீராமன், ஷர்மிளா மற்றும் ஏனைய நண்பர்களுக்கும் மிக்க நன்றி. குறிப்பா கால நேரம் தெரியும், இது யூரோப்ல டிஃப்ரெண்ட் டைம் அண்ட் வேற கண்ட்ரிலையும் டிஃப்ரெண்ட் டைம். குறிப்பா ஆஃபீஸ் நேரம்னு நினைக்கிறேன் பல பேருக்கு. அந்த ஆஃபீஸ் நேரத்திலும் லைட்டா இந்த சைட்ல வந்து ஒதுங்கி இதை கேட்டதுக்கும் மிக்க நன்றி. ஸோ தேங்க்யூ ஆல். தேங்க்ஸ். நன்றி. ரொம்ப நன்றி அண்ணா. நன்றி. நன்றி. மீண்டும் சந்திப்போம்.